Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா sejda அப்படிங்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு பிடிஎஃபை ஆஃப்லைனில் எப்படி கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணலாம் அண்ட் நமக்கு தேவையான சிக்னேச்சர்ஸ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி சர்ச்சில் போயிட்டு சேஜ்டான்னு நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாலே அப்போ உங்களுக்கு அஃபிஷியல் சைட்டோட லிங்க் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஆன்லைன் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நமக்கு இப்போதைக்கு ஆஃப்லைன் தான் தேவை. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் மேலே உள்ள இந்த டெஸ்க்டாப் அப்படிங்கிற லிங்க் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு டவுன்லோடிங் ஆப்ஷன் உண்டு. ஆஃப்லைன் பேக்கேஜுக்கான டவுன்லோடிங் ஆப்ஷன் உண்டு. நீங்கள் என்ன விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு சூட்டபிளான பேக்கேஜை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு விண்டோஸ் 64 பிட்டை டவுன்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த ஆஃப்லைன் பேக்கேஜை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ண உடனே செட்டப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்து ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இந்த இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட்டு டேரெக்டாக உங்கள் டெஸ்க்டாப் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு sejda PDF டெஸ்க்டாப் அப்ளிகேஷனோட ஷார்ட்கட் உங்களுக்கு அங்கே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் 2 கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக sejda PDF எடிட்டரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரீ லிமிடெட் வெர்ஷன். ஸோ ஃப்ரீ லிமிடெட் வெர்ஷனில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இல்லை நான் வந்து 50 MBக்கு மேலே உள்ள டாக்குமெண்ட்டு, 200 பேஜுக்கு மேலே உள்ள டாக்குமெண்ட், 200 பேஜுக்கு மேலே உள்ள PDF டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ப்ரோ வெர்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம். ஆனால் ப்ரோ வெர்ஷன் காசு தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் உள்ளது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராக்டு வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிராக்டு வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராக்டு வெர்ஷனை எப்படி டவுன்லோட் பண்ணி எந்த விதமான எரரும் இல்லாமல் இதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்டலேஷன் கைடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ கைடையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எங்கேயே ப்ளே பண்ணி பார்த்து அந்த வீடியோ கைடை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ கிராக்டு வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் உங்களுடைய ஓன் ரிஸ்க். ஓகே, ஸோ என்னுடைய தேவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனுக்குள்ளேயே அடங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு PDF டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இந்த PDF டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயத்தை எனக்கு என்ன பண்ணணும், இங்கே சேஞ்ச் பண்ணணும். என்ன அப்படின்னா ஒரு சிக்னேச்சர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். சிக்னேச்சர் அண்ட் டேட் கம்பல்சரி நான் இதை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா sejdaக்குள்ளே இந்த PDF டாக்குமெண்ட்டை என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் sejda ஓப்பன் பண்ணிவிட்டு சூஸ் PDF ஃபைல் கொடுங்க. ஸோ சூஸ் PDF ஃபைல் கொடுத்துட்டு நம்ம ஃபைல் எங்கே இருக்குது, டவுன்லோடில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் PDF டாக்குமெண்ட்டை என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் எங்கே ஓப்பன் ஆயிரும், நம்மளோட PDF எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடியதை இப்போ எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த தெளிவாக கவனிங்க. இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, டெக்ஸ்ட்டு, லிங்க்கு, ஃபார்ம், இமேஜஸ், சைன், ஒயிட் அவுட், ஆனோடேட், ஷேப், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த PDF டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன விதமான கண்டென்ட்டை எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ இமேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் டெக்ஸ்ட்டை தான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. நான் சொல்ல வர சுருக்கமான பாயிண்ட் என்னென்னா உங்கள் PDFல நீங்கள் என்ன கண்டென்ட்டை எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரைட். ஸோ நமக்கு இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சிக்னேச்சர், டேட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி அந்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே எண்ட்லெஸ் நாலேஜ் அப்படிங்கிற நேம் இருக்குது. ஸோ அதை வந்து என்னோடய நேம் நான் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கர்சரை நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட நேம் என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ ஜார்ஜ் வில்லியம்ஸ். ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி டேட் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ டேட் வந்து எனக்கு வேறு டேட் வேணும். ஸோ 10ஆம் தேதி, அதனால் 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இமேஜை வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்னேச்சரை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ நல்லா கவனிங்க, நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் எங்கே கர்சரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு ஒரு புது டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ணலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய சிக்னேச்சரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக இது ஒரு இமேஜ் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இதை தான் நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா நீங்கள் என்ன விதமான கண்டென்ட்டை எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக கரெக்டாக அந்த சிக்னேச்சருக்கு மேலே கொண்டு வந்தோடனே உங்கள் கர்சரை கொண்டு வந்தோடனே பாருங்கள் அங்கே டெலீட்டுங்கிற ஆப்ஷன் காமிக்குதா? ஸோ நீங்கள் அதை மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், அதை அங்கேருந்து டோட்டலாக டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தேவையான ஒரு சிக்னேச்சரை நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இங்கே இன்பில்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா சைன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் இருக்குது. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் சைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புது சிக்னேச்சரை ஆட் பண்ணுறதுக்கான வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் உங்களோட பேரை டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமான ஃபாண்ட்டில் வித்தியாசமான கலரில் உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் கிடைக்கும். நீங்கள் அதையும் எடுத்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு தேவையான சிக்னேச்சர் நானே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி ஜஸ்ட் நீங்கள் கீழே போய் சேவ்னு கொடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குதுப்பா, நான் அதை அப்படியே என்ன பண்ணுறேன், எடுத்துக்கிறேன், இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு இம்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ஒரு சிக்னேச்சர் நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு வந்து என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சைஸ், இமேஜோட சைஸை கொஞ்சம் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஓகே, ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ இன்னும் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்கள் PDF டாக்குமெண்ட்டை எப்படிலாம் எடிட் பண்ணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தேவையான எடிட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்கும். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பேரை மட்டும் எடிட்டட் அப்படின்னு என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் அவுட்புட் ஃபைல் நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஆகும். ஸோ ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களோட PDF ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண அந்த சிக்னேச்சர் அண்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு PDF டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஈவன் அதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர்டாக கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த sejda அப்ளிகேஷனுக்குள்ளே ஆல் டூல்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கன்வர்ஷன் அண்ட் செக்யூரிட்டி கண்டென்ட், ஸ்ப்ளிட்டிங், அதுக்கப்புறம் கம்ப்ரஸிங், எடிட்டிங், மர்ஜிங், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த கிராக்ட் வெர்ஷனை சொன்னதை பற்றி மறந்துடாதீங்க. வீடியோ கைடை பார்த்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அந்த சைட்லேருந்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ மற்ற வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.